மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி. திருநள்ளாறில் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அப்போ 2025 25 சனி பெயர்ச்சியே கிடையாது. ஆனால் 25 சனி பெயர்ச்சின்னு ஒருத்தர் சொல்லிட்டு அவங்க புக்கு போட்டு பலன்லாம் எழுதிட்டு இருக்காங்க. நிறைய இந்த மித்தெல்லாம் இருக்கும்ல, இந்த அஷ்டமி நவமிலாம் அதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. இல்லை, நம்ம அஷ்டமி நவமியெல்லாம் ரொம்ப புறக்கணிக்க கூடாதுங்கிறதுக்காக கடவுள் வந்து அஷ்டமியில் கிருஷ்ணாவதாரம் எடுத்தார், நவமியில் ராமாவதாரம் எடுத்தார். யூ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ, அதெல்லாம் பார்க்கலாம். மற்றபடி டெய்லி ரொட்டீனுக்கு அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். பாஸ் அப்படிங்கிற பாக்கெல்லாம் சாப்பிட்டா வந்துட்டு நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. பாஸ் சாப்பிட்டா பாஸ் ஆகிடுவாங்க. ஆமா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னங்கிறதே எனக்கு கேள்விப்பட்டது. நல்லா இருக்கு இந்த காமெடி. இந்த பாக்கு கம்பெனிக்காரனே கிளப்பி விட்டுருப்பாங்க. வெட் கிரைண்டர் வாங்கி கொடுத்தா வந்து கல்யாணம் ஆகும். அது வெட்டுங்க. அது உதவி பண்ணி கருணையோடு இருந்தால் தான் கடவுள் நம்ம பேரில் கருணையை காட்டுவான். அன்பு இல்லாதவனை அறக்கடவுள் வந்து காட்டி எடுத்துருவார். ஜோதிடத்தில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, உனக்கு இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் டைம் சுமாராக இருக்கும். அந்த பீரியட் நீ கொஞ்சம் ஜாகிரதையாக இரு. பணங்கனா எதுவும் முதலீடு பண்ணாத, கடன் கொடுக்காத, புதுசாக எதுவும் தொழில் ஆரம்பிக்காத, இருக்கிறத வச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போ. இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் இந்த தசை வருது, அந்த பீரியட் உனக்கு நல்லாயிருக்கும். அப்போ நீ ரிஸ்க் எடுத்து பெருசாக முதலீடு பண்ணி தொழில் பண்ணலாம். உன்னுடைய லைஃப் இந்த டைமில் நல்லா இருக்குது. இந்த தசை நடக்கும்போது மேரேஜ் நடந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மேரேஜ் இவ்வளோ நாள் தள்ளி போடு, அதுக்கப்புறமா பண்ணு. அந்த மாதிரி விஷயங்களுக்கு தொழில், வியாபாரம், மேரேஜ் போன்ற முக்கியமான விஷயங்கள் லைஃப்பில் டெசிஷன் எடுக்கும்போது நமக்கு அதுக்கு டைம் ஒத்து வருமா, தோதா இருக்கா, ஜஸ்ட் ஒரு வழி இப்போ பண்ணலாமா இல்லை தள்ளி போடணுமா அப்படிங்கிறத வந்து ஜோசியம் ஹெல்ப் பண்ணும். இது வந்து மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மதத்திற்கு அப்பாற்பட்டதான். ஏன்னா எல்லாருக்கும் அமாவாசை பௌர்ணமி எல்லாருக்கும் தான் போதும். ஆனால் இது வந்து எங்கிட்ட எல்லா மதத்தவரும் பார்க்குறாங்க. பிற மதத்தவர்கள்லாம் நிறைய பேர் என்னுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்லும்போது நீ இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல வேறு ஏதாவது மாற்றிடுவேன். இந்த பரிகாரங்கிற ஒரு விஷயம் இப்போ எல்லாருமே போனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்கிறாங்க. பரிகாரம் பண்ணால் அது சரியாக போகுமா? அப்படி ஒரு நம்பிக்கையும் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. அதுக்காக நான் கேட்குறேன். இல்லை, பரிகாரம்ன்றது வந்து ஒரு வழிபாடு. பரிகாரம்னா ஒரு வழிபாடு. இந்த இப்போ நம்ம டைம் சரியில்லை, ஜாஸ்தி சாமியை கும்பிடு. உனக்கு நேரம் சரியில்லை, நீ சாமியை நிறைய கும்பிடு, அப்போ கொஞ்சம் கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பரிகாரம். ரெண்டாவது பரிகாரம் பண்ணால், அதாவது இப்போ மழை பெய்யுதுன்னா அதை நம்மளால் நிறுத்த முடியாது, அது பெஞ்சிட்டு தான் இருக்கும். ஒரு நல்ல கொடையாக எடுத்துகிட்டு போனோம்னா அட்லீஸ்ட் தலை உடம்பெல்லாம் அவ்வளோவா நனையாத அளவுக்கு போயிட்டு வரலாம். அந்த கொடை தான் பரிகாரம். லைட்டாக தப்பிக்கலாம், ஓரளவு தப்பிக்கலாம். அதுதான் பரிகாரம். கொடை எப்படி மழைக்கு உதவுதோ அந்த மாதிரி கஷ்ட நேரத்தில் பரிகாரம் பண்ணால் கொஞ்சம் வந்து அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு, அந்த கஷ்ட நேரத்தை தாங்கிறதுக்கான சக்தி நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் முடியும். பரிகாரத்தாலாம் தலையெழுத்தை மாற்ற முடியாது. எந்த ஜோசியரும் யார் தலையெழுத்தையும் மாற்றவே முடியாது. அது முதல்ல புரிஞ்சுங்க. ஜோசியர் கேன் ஒன்லி ஃபோர்டெல், முன்கூட்டி சொல்லலாம். வாட் வில் ஹேப்பன், ஹவ் வில் பி யுவர் ஃபியூச்சர்னு சொல்லாமே ஒழிய ஐ வில் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர்னு சொன்னா ஏமாத்துறான்னு அர்த்தம். பிரம்மா எழுதின தலையெழுத்து முருகனுடைய திருவடி தீட்சை கிடைச்சது டோட்டலாக மாறிடுச்சு. அப்போ நம்ம தலையெழுத்தை மாற்றணும்னா என்ன பண்ணோம், முருகனுடைய திருவடியில் போய் சரணாகதி ஆகணும். அவனுடைய கால் தலையில் பட்டுதுன்னா பிரம்மா எழுதின எழுத்து மாறிடும்.